ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கார். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் வந்து செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு கதையை மல்டிபிள் ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து ரீமேக் ரைட்ஸை வாங்கி அடிச்சு துவச்சிருப்பாங்க. ரீமேக்காக பண்ணி அடிச்சு துவச்சிருப்பாங்க. அப்படி பல தடவை ரீமேக் செய்யப்பட்ட படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய படங்கள் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச ஃபேவரட்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் இதை தாண்டி இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பார்ட் 2 வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ட் 2லயும் கவர் பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏழாவதா இருக்கிறது போக்கிரி. இந்த ஒரு படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்குல தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. மகேஷ் பாபு நடிச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 4 தடவை ரீமேக் பண்ணிட்டாங்க. ஐ மீன் 3 அதுக்கப்புறம் ரீமேக் பண்ணிருக்காங்க. ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்கு, தமிழ்ல விஜய் பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் பாலிவுட்ல வந்து சல்மான் கான் பண்ணாரு ஹிந்தியில. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல ஒன்று பண்ணாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா போக்கிரியே 4 வெர்ஷன்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு டோட்டலா. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது நாடோடிகள். இந்த படத்தோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார், டைரக்டர் வந்து சமுத்திரகனி. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வெர்ஷன் வந்து தமிழ்ல தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து 4 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்று தெலுங்கு, அதுக்கப்புறம் கன்னடா, மலையாளம், ஹிந்தி. இந்த ஒரு 4 இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து இந்த படங்களை வந்து அதுக்கு அடுத்து அப்படியே தொடர்ந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வெர்ஷன்ஸ் வந்து ஹிட் ஆச்சு, ஒரு சில வெர்ஷன்ஸ் பெரிய லெவல்ல போல. பட் ஒரிஜினல் வெர்ஷன் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இத்தனை ரீமேக்ஸ் நடந்தது. கிட்டத்தட்ட 5 வெர்ஷன் ஆஃப் நாடோடிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது யூட்டன். இந்த ஒரு படம் கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட படம். இந்த படம் வந்து ஒரு செம்ம த்ரில்லர் பேஸ்டு ஸ்டோரி. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான சக்சஸ் பண்ணுது. ஒரு 2014 இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க. தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி, சிங்களா அண்ட் பிலிப்போ. இந்த ஒரு சிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அப்படியே ஒவ்வொரு அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. 2020, 18 அப்படின்னு ஒவ்வொரு வருஷங்களும் யூட்டனோட ரீமேக்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரிஜினல் வெர்ஷன் கன்னடா தான். பட் அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இதை ரீமேக் பண்ணாங்க. அதிகமாவே ரீமேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 வெர்ஷன்ஸ் ஆஃப் யூட்டன் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது ஒக்கடோ. இந்த ஒரு படம் நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபேமஸான ஒரு படம் தான். ஒக்கடோன்னு சொல்லிட்டு தெலுங்குல மகேஷ் பாபு நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படம். இது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் இதை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ரீமேக் பண்ணி ஆக்டர் விஜய் நடிச்சு கில்லி அப்படின்னு ரிலீஸ் ஆகுது. இது வந்து இங்க மிக மிக பெரிய பிரம்மாண்ட பிளாக் பஸ்டர், இப்போ வரையும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் இதை வந்து ஹிந்தி, கன்னடா, பெங்காலி, சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடங்களையும் இது ஒவ்வொரு வெர்ஷன்ஸா ரீமேக் பண்ணாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச இந்த 2 இண்டஸ்ட்ரி வந்து வந்த இந்த 2 வெர்ஷன் மட்டும் தான் பெஸ்டா ஓடுனதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கன்னடா இண்டஸ்ட்ரியில வந்து அந்த ஒரு ஒக்கோடு வெர்ஷன் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரிஜினல் வெர்ஷனையும் சேர்த்து 6 வெர்ஷன் ஆஃப் ஒக்கோடு அவைலபிளா இருக்கு. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ஆக்டர் மோகன்லால் நடிச்சு டைரக்டர் ஜித்து ஜோசப்போட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன திருஷ்யம். இந்த படம் ஒரு பிரம்மாண்ட பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை ரீமேக் பண்ணாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, சிங்களா, சைனீஸ், இந்தோனேஷியன் அண்ட் கொரியன் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரீமேக் பண்ணாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரிஜினல் வெர்ஷனையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 9 வெர்ஷன் ஆஃப் திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அத்தனை தடவை இதை வந்து ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது நுவஸ்தாண்டே நே நொந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இது பேரை கூட நான் சரியா சொன்னேன்னா என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு தெலுங்கு ஃபிலிம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லலாம். தமிழ்ல ஜெயம் ரவி நடிச்சிருப்பார்ல சம்திங். அந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சித்தார்த் நடிச்சு இது வந்து தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது அங்க ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர், செம ஹிட் அப்படின்ற காரணத்தினால பல ரீமேக்ஸ் பண்ணாங்க. தமிழ், ஹிந்தி, கன்னடா, பெங்காலி, மணிப்பூர், ஒடிசா, பஞ்சாபி, பங்களாதேஷி, நேபாளி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரீமேக் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 10 வெர்ஷன்ஸ் சொல்லலாம் ஒரிஜினலே சேர்த்து. அத்தனை தடவை இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது தேவதாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவல். 1917 தேவதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலா இது வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பல இண்டஸ்ட்ரீஸ் இதை படமா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை மறுபடியும் ரீவிசிட் வேற ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிருக்கு. இப்படி ஒரு கதையை வந்து தழுவி இன்ஸ்பயர் பண்ணி இதை வச்சு எடுத்து கிட்டத்தட்ட 16 தடவை தேவதாஸ் அப்படின்ற படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓவராலா பல இண்டஸ்ட்ரீஸை வச்சு நான் சொல்றேன். பெங்காலில கூட வந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் 2-3 தடவை இதை வந்து ரீவிசிட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். லைக் 90s, 60s, 90s, 80s, அதுக்கப்புறம் 2000 இது மாதிரிலாம் ஒரு கேப் விட்டு மறுபடியும் இதை எடுத்திருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது மாதிரி தேவதாஸ் இந்த ஒரு கான்செப்டை வச்சு, இந்த ஒரு நாவல் கான்செப்டை வச்சு கிட்டத்தட்ட 16 வெர்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அவைலபிளா இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுற. அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.